சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல கோலன் குரூப் ஆளுங்கலாம் அங்க இருக்க வீடுகள், கடைகள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்கானுங்க. அது கூட அங்க இருக்க எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கோலன் குரூப்பை சேர்ந்தவன் என்ன சொல்றான்னா, "உங்க கண்ணுல படுற எல்லாரையும் கொல்லுங்கடா. ஒருத்தன கூட உயிரோட விட்டுறாதீங்கடா" அப்படின்னு சொல்றான். அதனால அவனுங்க கண்ணுல படுற எல்லாரையும் கொடூரமா கொன்னுட்டு இருக்கானுங்க. அப்ப இவன் என்ன நினைக்கிறானா, "டேம் இட்! அது இன்னும் முடியலையா? இந்நேரம் அது முடிஞ்சு கமாண்டர் கிட்ட இருந்து சிக்னல் வந்திருக்கணுமே. ஒருவேளை எதனா நடந்திருக்குமோ?" அப்படின்னு இவனும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் ஆள் ஒருத்தவன் பறந்து வந்து கீழே விழுறான். அந்த கீழே விழுந்தவனை இவனும் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் முன்னாடி பார்க்கும்போது பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னன்னா, யூனிஃபார்ம்டு சோல்ஜர்ஸோட ஹெட் லியாங் தான் அவனை பறக்க விட்டுருக்காரு. அதை பார்த்து இவனும் என்ன நினைக்கிறானா, டேமிட், எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் கார்ட்ஸா, அமைதியா இரு. ஏன்னா நம்ம தான் அவங்கள விட அதிகமான எண்ணிக்கையில் இருக்கோம். அதனால எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் கார்ட்ஸா இருந்தாலும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனோட நெஞ்சில லியாங் மின்னல் வேகத்துல ஈட்டியை இறக்கி அதுக்கப்புறம் வெளியே எடுக்கிறாரு. இப்போ இவ்வளவு நேரமா எல்லாருக்கும் கமாண்ட் கொடுத்துட்டு வாய் பேசிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ சாகுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த கோலன் குரூப் ஆளுங்கலாம் இதனால பயங்கரமா அலறானுங்க. அப்ப லியாங் என்ன சொல்றாருன்னா, இனி இப்பயில இருந்து கோலன் குரூப்ல ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது. அதனால எல்லாரையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆர்டர் கொடுக்குறான். அதனால கோலன் குரூப் ஆளுங்களும் யூனிஃபார்ம் சோல்ஜர்ஸும் மாத்தி மாத்தி கொன்னுக்குறாங்க. ஆனா அங்க எம்ப்ராய்டர்ட் யூனிஃபார்ம் சோல்ஜர்ஸ் தான் கோலன் குரூப் சோல்ஜர்ஸை பயங்கரமா கொன்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லியாங்கும் எங்கேயோ மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உன்னை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னன்னா நம்பர் 2 வந்து அங்க போட்டிருக்க ஃபார்மேஷனை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த லியாங்கும் ஜூகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஜூகனும் ஷாக் ஆகுறாரு. இவர் பேரு ஜூகன்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஜூஜாகன்னு சொன்ன மாதிரி ஏதோ ஞாபகம். சரிங்க, இப்போ வந்து இவர் பேர் நம்ம நம்பர் 2னே வச்சுப்போம். ஓகேங்களா, வாங்க போலாம். லியாங்கும் இப்போ எதனா ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்பர் 2வும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே சிக்கலா இருக்கு. என்னோட பவர் வச்சு மட்டும் இதை உடைக்கிறதுன்றது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு லியாங்கும், ஆனா இப்போதைக்கு ஃபார்மேஷனை உடைக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நம்பர் 2வும் எஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்பர் 2வும் பயங்கரமா கான்சென்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த ஃபார்மேஷனை உடைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க ஒன்று ஆகிறத பார்த்த லியாங்கும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு டாஜ் அப்படின்னு சொல்லி கத்தி நம்பர் 2வையும் அங்கிருந்து தூக்கிட்டு குதிக்கிறாரு. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதை பார்த்து அங்க இருந்தவங்கலாம் எக்ஸாக்டா அது என்ன, டியர் ஹெவன்ஸ், இங்க என்னதான் நடக்குது. அதுக்கப்புறம் லியாங்கும் அங்கிருந்து குதிச்சு ஓடி நம்பர் 2வோட மலை மேல வந்து இப்போ நின்றுட்டு இருக்காரு. நம்பர் 2வும் தேங்க்ஸ், இன்னைக்கு உங்களால தான் என்னோட உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியாங்கும் அவர் பார்க்காம முன்னாடியே பார்த்துட்டு இருக்காரு. எதுவும் சொல்லாம, என்னடா இவர் என்ன பார்க்காம முன்னாடி பார்த்துட்டு இருக்காரு சொல்லிட்டு நம்பர் 2வும் முன்னாடி பார்த்து, என்ன இது இது வந்து கோலன் குரூப் இருந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2வும் சொல்றாரு. அதுக்கப்புறம் லியாங்கும், இங்க இருக்க ஒரு இடம் கூட விடாம முழுசா தேடுங்க. அந்த பாஸ்டர்ட் இன்னும் உயிரோடு இருக்கானா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ப்ளோஷன், இந்த வாசனை, இது கண்டிப்பா கன் பவுடரோடது தான். ஒரு வேளை வயலட் தண்டர் பாமா இருக்குமோ? வயலட் தண்டர் பாம்ஸ் இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. அந்த காரணத்தினால தான் இதை இம்பீரியல் பேலஸோட ட்ரெஷரியில வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அது அப்படி இருக்க முடியுமா? இம்பீரியல் பேலஸ்லயும் துரோகி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்கலாம், நாங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மண்ட ஓட்டோட அளவையும், அதுக்கப்புறம் அதுல இருக்க கிளாத்தோட ட்ரேசஸையும், அதுக்கப்புறம் அது கூடவே இருக்க பிளாக் ஹெவல்னி சோடையும் வச்சு பார்க்கும்போது இவன் கண்டிப்பா யோம் சியோக் சியோனா தான் இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு லியாங்கும் எதுவும் சொல்லாம மனசுக்குள்ளேயே அமைதியா யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த பொண்ணும் வெறுமனே எக்ஸ்ப்ளோஷன்ல மட்டும் கருகுன மாதிரி தெரியல. இந்த பொண்ணத்து கூட, அதாவது இவன் கூட எவனோ ஒருத்தன் பேட்டல் பண்ணியிருக்கான். அதுக்கான காயங்கள்லாம் தெளிவா தெரியுது. இதை வேற வார்த்தையில சொன்னா, நாம வர்றதுக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தவன் ஃபார்மேஷனை உடைச்சிட்டு வந்து யோம் சியோக் சியோன்னு முடிச்சிருக்கான் அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஜாலியாங் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. அதை கேட்டு இவரும் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்கறாரு. யாருன்னா ப்ரொவின்சியல் மினிஸ்டர் தான். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எதுனா காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட லியாங்கும், வீசோ நீயா? அதுக்கப்புறம் யூஜின் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல த ஃபாலோவிங் டே, அதாவது அடுத்த நாள், நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, இங்கே எத்தனை செட்ஸ் இருந்தாலும் இருக்கிறது ரெண்டே 2 செட்டு தான். அதுக்குள்ளே தான் எல்லா செட்டுமே அடங்கும். ஒன்று கேயா செட்டு, அதை தான் நான் முதல்ல சியோஸ்ன்னு சொல்லியிருப்பேன். முதல்ல அவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, முதல்ல வந்து கேயாஸ், அதுதான் பிளட் செட்டு. ஓகேங்களா, இந்த கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களாம் கேயா செட்டு சேர்ந்தவங்க, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க ஆர்டர் செட்டை சேர்ந்தவங்க. அதுதான் செகண்ட். ஆர்டர் செட்னா நம்ம பிரேக்கிங் கிளான்லாம் வரும். பிரேக்கிங் கிளான், மவுண்ட் ஹுவா செட்டு அதெல்லாம் வரும் ஆர்டர் செட்ல. ஓகேங்களா, இப்போ கேயா செட்டோட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த கோலன் குரூப். அந்த கோலன் குரூப் தான் பல வருஷங்களா இந்த ஜேஜியாங்கே ஆண்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இப்போ அந்த கோலோன் குரூப்ப யூஜா லியாங்கும், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி யூனிஃபார்ம் கார்ட்ஸும் தோற்கடிச்சிட்டாங்க. அதனால ஜேஜியாங் முழுக்க ஒரு மிகப்பெரிய குழப்பமே வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இப்போ அரசர் என்ன சொல்றாருன்னா, அவங்க பண்ண கிரைம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. போதைப் பொருள் எல்லாம் கடத்தி வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்க. மத்திய சமவெளி முழுக்க கொடுமையான குற்றங்களா கருதப்படுற குற்றங்களெல்லாம் செஞ்ச கோலோன் குரூப் மேல பேரரசருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அதனால ஏற்கனவே ரொம்ப தாமதமாயிட்ட மாதிரி தெரியுது. அதனால நடந்த தப்பெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாரு பேரரசர். அந்த கொடுமையான குற்றங்கள் கூட தொடர்புல இருக்க எல்லாரையும் கைது பண்ணி தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பேரரசரோட அந்த உத்தரவால ஜேஜியாங் முழுக்க பரபரப்போடும் பதட்டத்தோடும் குழப்பத்தோட இருந்துச்சு. சின்னதாவோ பெருசாவோ கோலோன் குரூப் கூட தொடர்புல இருந்த எல்லாரையுமே போட்டானுங்க. அதுக்கப்புறம் கேயா செட்டு கூட தொடர்புல இருந்த மவுண்ட் ஹுவா செட்டு மொத்தமா மாட்டிச்சு. அதுக்கப்புறம் இந்த முரிம் யூனியன்ல இருந்த ஆர்டர் செட்டுனாலேயே அதுல இருந்து தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆனதுனால இந்த ஜேஜியாங்ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பேரரசர் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷனோட சென்டராவே பிரேக்கன் கமிஷன் கிளான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வதந்திலாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யூஜுனூன் ஜேஜியாங்கோட ரூலரா மாறினா நம்ம ஹீரோ அப்போ சொன்ன மாதிரியே ஒட்டுமொத்த ஜேஜியாங்கியுமே நம்ம ஹீரோ கையில தான். அதனால இப்போ நம்ம ஹீரோவால எங்க வேணாலுமே பிரேக்கன் கிளானோட கிளை அலுவலகங்களை ஓபன் பண்ண முடியும். அதனால அந்த கிளை அலுவலகங்கள் எல்லாத்துலயும் ஹாவோ சொசைட்டியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ்டல் காமிக்கிறாங்க. அந்த கேஸ்டலுக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. அந்த ஃபார்மேஷனை சுத்தி ப்ளூ கலர் ஃபிளேம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது, உருவாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ப்ளூ கலர் ஃபிளேம்ஸ்லாம் யாருன்னா பிளட் செட்டை சேர்ந்தவங்க. இப்போ அதுல இருக்க ஒரு ப்ளூ கலர் ஃபிளேம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட மாதிரியே 3 நாளைக்கு முன்னாடி அசூர் டிராகன் ஸ்வார்ட் யூஜா லியாங் கோலோன் குரூப்பை மொத்தமா இஷ்டம் அப்படின்னு இவனும் சொல்றான். இவன் பேர் என்னன்னா கமாண்டர் லீ. இவன் பிளட் செட்டை சேர்ந்த மிலிட்டரி டைரக்டர். ஹாங்ஸோல இருந்து தப்பிச்சு செட்டுக்கு திரும்பின தளபதி டேவோட சபார்டினேட்ஸ் ரொம்பவே கம்மி தான். இப்போ தளபதி டே அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா யோம் சியோக் சியோனை தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி வாங்க போயிடலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்பைஸ் அனுப்பிச்சு தகவல்களை சேகரித்தேன். அப்போ எனக்கு தெரிய வந்தது என்னன்னா தளபதி டே கொல்லப்பட்டாரு தான். அதாவது அவர் செத்துட்டாரு. அதுக்கு இன்னொருத்தனும் என்னால் அதை சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. என்னன்னா யூஜாலியாங் பீக் ஆஃப் அசன்ஷனை எட்டி இருந்தாலும், அதாவது அவன் அடைஞ்சிருந்தாலும் இவர் பிளெஸிங்ஸோட பவரை யூஸ் பண்ணியிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தப்பிச்சிருக்கலாமே அங்கிருந்து அப்படின்னு கமாண்டர் கான் சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தனும் அதே சந்தேகம் தான் எனக்கும். அதனால நானும் ஆள் அனுப்பிச்சு அதை விசாரிக்க சொன்னேன். எனக்கு விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சுன்னா தளபதி டேவோட சபார்டினேட்ஸ் எவனுமே பிளெஸிங்ஸோட பவரை யூஸ் பண்ணல. இவனுங்க பிளெஸிங்ஸ்னு சொல்லிட்டு எதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா டிமானிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இதை தான் இவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம செட்டோட அடையாளம் வெளிச்சத்துக்கு வந்துடுமோன்னு பயந்து அவரோட பிளெஸிங்ஸோட பவரை அவர் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தனும் சாகிறதுக்கு முன்னாடியாச்சு அந்த முட்டாள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கான் போல. இப்போதான் எல்லாம் புரிய வருது. பிளெஸிங்ஸ் இல்லாமல் அவரோட ரேங்க் அசனண்ட் மிடில் ரேங்க் தான். அதனால அவரால் யூஜாலியாங்க தோக்கடிக்க முடியாதது இயல்பு தான். அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள், நிதிகள் அதெல்லாம் வச்சுட்டு இருந்த ஹைடவுட்குள்ள எவனோ ஒருத்தன் பூந்து அதில் இருக்க எல்லாத்தையும் ஆட்டி போட்டுன்னு போயிட்டான். இப்போ தளபதி டே, அதாவது கமாண்டர் டே செத்ததுக்கான காரணமே இதான் அப்படின்னு கமாண்டர் காம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆனா என்ன வேணாலும் இருக்கட்டும், செட்டோட மகத்தான நோக்கத்தை பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான செயலை செய்வான்னு நான் நினைச்சே பார்க்கல. அதுக்கு இன்னொருத்தனும் பிரிவோட மாபெரும் நோக்கம் தடப்பட்டுச்சுன்னு சொல்றதுக்கு இன்னும் காலமும் வரல, நேரமும் வரல. அதுக்கப்புறம் கோலோன் குரூப் அழிவால முரிம் யூனியனுக்கும் கேயா செட்டுக்கும் இடையிலான பகை உச்சத்தை தொட்டுச்சு. பேரரசர் அமைதியா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா அந்த எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை நம்ம அந்த எரிமலையை என்னவாச்சும் பண்ணி வெடிக்க வச்சா கேயா செட்டுக்கும் ஆர்டர் செட்டுக்கும் வரப்போற போரை நம்ம சீக்கிரமாக்கலாம்ல. அதை கேட்ட அங்க இருக்கவங்கலாம் ஆச்சரியப்பட்டுட்டு நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு, நம்ம அதுக்கு ஒரு நல்ல பிளானா போடணும். அசூர் டிராகன்ஸோட பத்தி எதுவுமே பேசாம அப்படியே போறீங்க, நமக்கு எதிராக சோழத்துக்குன்னு அந்த பாஸ்டர்ட அப்படியே சும்மா விட போறீங்களா? அதை பத்தி நீ கவலைப்படாத, அசூர் டிராகன் சோடக்கும் சேர்த்து தான் நான் ஒரு பிளானா போட போறேன் அப்படின்னா எனக்கு கவலை இல்லப்பா அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஆனா நாம இன்னும் எச்சரிக்கையா கவனிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கான். நீ யாரை பத்தி பேசுற? அது அந்த பிரேக்கன் கமிஷன் கிளானோட யூஜுனூன் தான். இப்போ நம்ம ஹீரோட ட்ரெஸ் கலர் மாறிட்டு இருக்கு. என்னன்னா ப்ளூல இருந்து ரெட்டா மாறிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வாங்ஸாமும் வாவ், நிலச்சரிவால சேதமான இந்த நிலம் நல்ல வளமான நிலமா இருக்கு, இங்க எதை நட்டாலும் நல்ல அறுவடை கிடைக்கும். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா நீ சரியா சொல்ற அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தனும் இது வாய்ப்பே இல்லாதது, சில நாளைக்கு முன்னாடி தானே இந்த நிலம் முழுக்க மண்ணு, கல்லு, அதுக்கப்புறம் மண் குவியல் அதெல்லாம் நிரம்பி இருந்துச்சு, இப்போ எப்படி இப்படி ஆயிடுச்சு? ஜென்டில்மேன் நீங்க நல்லவர் தானே, நீங்க வாங்கின இந்த நிலத்தை எனக்கே விற்கலான்னு சொல்லிட்டு எதனா நினைக்கிறீங்களா? ஹீரோ நான் ஏன் அப்படி பண்ணணும்? நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா விவசாயம் செய்யறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நான் இந்த நிலத்தெல்லாம் 2 மடங்கு பணம் கொடுத்து வாங்குறது
குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஹீரோ: நான் அத விரும்பலன்னா என்ன பண்ணுவ? ஜென்டில்மேன்: நல்லவரே, திரும்பவும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இந்த நிலத்தோட முன்னாடி இருந்த உரிமையாளர்கள்லாம் இந்த நிலத்த தாங்கன்னு சொல்லிட்டு என் மேல பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சாதாரண புரோக்கர். அவங்களோட கோபத்துல நான் விழுந்தா அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கையே போயிடும். அதுக்கு நம்ம ஹீரோவும்: இந்த மலிவான நிலத்த எனக்கு எவ்வளவு பணத்துக்கு வித்த? உன்னோட விஷயம் எனக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாதது. சரி வா வாங்சாம், நம்ம போலாம். ஓகே. ஜென்டில்மேன்: நில்லுங்க நல்லவரே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும்: நீ இந்த வண்டியிலேயே உட்காந்துரு. எனக்கு வந்து ஒரு சில வேலை இருக்கு. நான் அத முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாங்சாமும்: நீங்க எங்க போறீங்க? திரும்பவும் அந்த ஃபார்மிங் டூல்ஸ்லாம் வாங்கி குவிக்க போறீங்களா? இல்ல, இந்த முறை வேற. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நானும் கூட இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன். அதை கேட்ட இவனும் எதுவும் புரியாம இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு கதவு திறந்து உள்ள போறான். அங்க இருக்க ஒருத்தரும்: நீ வந்துட்டியா? வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா நம்ம ஹீரோவ வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும்: இத பார்க்கும்போது ஹெவன்லி லக்கே எனக்கு ஒரு வழி அமைச்சு குடுத்த மாரி இருக்கு. உள்ள வா, அவன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவரும் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த டோரை கண்டுபிடிச்சு அந்த டோர் பக்கமா போயிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். நீ வந்துட்டியா? கிளான் லீடர் ஆஃப் த பிரேக் அண்ட் கமிஷன் கிளான் யூஜினூன். நீ ஆர்டரா இல்ல கேயாஸா? எந்த பக்கத்துல இருந்து வந்திருக்க? அதுக்கு நம்ம ஹீரோ: ரெண்டுமே இல்ல. ம் அப்படின்னா டிமானிக்கா? இல்ல, அதுவும் இல்ல. நான் சூஸ் பண்ண பாதையில நான் நடந்து போறவன். அதாவது எனக்கு எந்த பாதை பிடிக்குதோ நான் அந்த பாதையில போவேன். அந்த பாதை பிடிக்கலன்னா இன்னொரு பாதைக்கு போயிடுவேன். அந்த மாரி ஆள் நம்ம ஹீரோ. அந்த மாரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க் யூ. பை பாய்.